வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பலாக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜாம்நகரில் வந்து இந்த பலாப்பழம் கிடைக்கிறத விட இந்த பலாக்காய் வந்து நிறைய கிடைக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட கடைகளில் இது வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் நாங்கள் வாங்கி செய்துக்கிறது. நம்ம ஊர்லலாம் இருக்கும் பொழுது, நாங்கள் வந்து நெய்வேலியில் இருக்கும் பொழுது அப்போல்லாம் இது ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு இதெல்லாம் பலாப்பழம் சாப்பிட்ணும், பலாக்காய் வாங்கி செய்யணும், அதெல்லாம் தோணும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. ஏன்னா அதில் இருக்க பால் வந்து கையில் ஒட்டுச்சுன்னா அப்புறம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய்யோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெய் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து கட் பண்ணியாச்சு. மேலே இருக்கிற அந்த தோலை வந்து இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா சீவி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்ட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னுமே பிஞ்சாக இருந்தால் சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நான் நடுவில் உள்ளதையும் சேர்த்து தான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், மேலே உள்ளதை பொறுமையாக கத்தி வச்சு இதை மாதிரி அதை வந்து நம்ம சீவி எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். கையில் எண்ணெய் வேறு தடவி இருக்கிறதுனால நமக்கு க்ரிப் இருக்காது, கத்தி கித்தி ஏதாவது பட்டுடும். ஸோ இது வந்து இந்த தோல் சீவுறது மட்டும்தான் இதில் கஷ்டம், தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இது மட்டும்தான் இல்லை, நிறைய ரெசிபி செய்யலாம் இதில். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அதை வந்து இது பண்ணி எடுத்துட்டேன். தோலை வந்து சீவி எடுத்துட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற அந்த இந்த பார்ட்டையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு இது வந்து பெருசாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வெரைட்டி ரைஸ்க்கு இது வந்து சைட் டிஷ் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி வறுவல் தான் பண்ணேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய விசில் விட்டோம்னா அது வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். இல்லை டைரெக்டாக வேக வச்சோம்னா நம்ம எடுத்து அதை செக் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி அதை வந்து வெந்திருக்கு அப்படின்றது. குக்கர்ன்றதுனால நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நிறைய விசில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து ரொம்ப பொடி மாஸ் கணக்காக போன மாதிரி போயிடும். அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட நான் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது 3 தான் நான் வந்து இதில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கே ரொம்ப சாஃப்டாகிடுச்சு காய். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம விசில் விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இதில் வந்து 65 இன்னுமே சூப்பராக இருக்கும். அதையும் நான் செய்கிறேன். இப்போது ஒரு 2 விசில் மட்டும் நம்ம விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துடுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக வெந்துடுச்சு. 2 விசிலுக்கே இது வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஒரு விசில் வச்சுருக்கணும் போல இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் வெந்துட்டா இல்லையான்னு செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக வெந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் வந்து தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சின்னதாக பிரிஞ்சி இலை, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். மசாலா ஹெவியாக வேண்டான்னு சொல்லிவிட்டு. இப்போது அதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் எப்பொழுதுமே எண்ணெயிலேயே வந்து உப்பு சேர்த்துருவேன் இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து காயிலையும் போட்டிருக்கோம். அதனால் இது வந்து இந்த வெங்காயத்துக்கு இந்த மசாலாவுக்கான உப்பு தான். இப்போது அந்த பட்டை கிராம்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம்.
இப்போது இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தோடு சேர்த்து அந்த வாசனை எல்லாமே சூப்பராக பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். நம்ம அப்படியே செஞ்சோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது இதையும் வதக்கி முடித்த பிறகு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு காய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மசாலா பவுடர் எல்லாமே நான் வந்து இதிலே தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து இப்போ வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு நான் வந்து சிக்கன் மசாலா தான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா. நிறைய வீடியோ என்னடா இவங்க பேக்கெட்டில் இருந்து அப்படியே கொட்டுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். காலையில் கொஞ்சம் அவசரமாக செய்யும் பொழுது நம்ம வந்து ஸ்பூனெல்லாம் தேடிட்டு இருக்க முடியல, அதனால தான் நான் அப்படியே சமைச்சு பழகிடுச்சா, அதனால் அப்படியே சேர்த்துடுறது. இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காய் எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் கிளறி விட பயமாக தான் இருக்குது, ஏன்னா உடஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா அதில் வந்து கிளறி விட வேண்டிதான். இதெல்லாம் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீரகத்தூளை சேர்த்துருங்க, இறக்க போகிற நேரத்துக்கு தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். ஏன்னா சீரகத்தூள் வந்துட்டு இந்த மசாலாவோடையே இன்னுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அழகாக இது வந்து கரெக்டாக செட் ஆகி வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு மல்லித்தழை மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், இதை கிளற வேறு பயமாக இருக்குது, ஏன்னா உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியே இருக்குது. காலையில் சீக்கிரம் வேலை முடியணுன்றதுக்காக நான் குக்கரில் வச்சுட்டேன், இல்லைன்னா டைம் இருந்ததுன்னா நான் டைரெக்டாக வேக வச்சு எடுத்து செஞ்சுருப்பேன். இப்போது லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான நம்மளோட பலாக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. யாராவது செய்யாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை வாங்கி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி, 65, கிரேவி, நிறைய ஸ்டைல் இதில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த வறுவலோடு முடிச்சுக்கிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட பலாக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.